T.S. Eliot ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் எஸ்ஸேல சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் கிளியராக பார்க்கலாம். 2 கான்செப்ட்ஸை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், தி கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன். நம்மளுக்கு அந்த எஸ்ஸேயோட டைட்டில்லே இருக்கிறது ட்ரெடிஷன், அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட். ஸோ ட்ரெடிஷன் பற்றி பேசுகிறாரு, இண்டிவிஜுவல் டேலண்ட் பற்றி பேசுகிறாரு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் எப்படி இருக்கணும்னா இம்பர்சனலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரெடிஷன்னா என்ன? ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், மூதாதையர்கள், பாஸ்ட். ட்ரெடிஷனானால் நம்மளுக்கு முன்னாடி எழுதியிருக்க பாஸ்ட் ரைட்டர்ஸ், டெட் ரைட்டர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட ரைட்டிங்ஸை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். அதை நம்ம ஒரு மாடல்ஸாக வச்சுட்டு நம்ம எழுதுகிற ஒர்க்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இருக்கணும். அதுக்கு ஷேக்ஸ்பியர், மில்டன் அந்த மாதிரி ஃபியூ பாஸ்ட் ரைட்டர்ஸை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் பார்த்தாது. யூரோப்பியன் லிட்ரேச்சரோட ஹோமர்லேருந்து எல்லாரை பற்றியுமே நம்மளுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் த கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன். இதனால தான் நம்ம எலியட்டை கிளாசிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட், இண்டிவிஜுவல் டேலண்ட். நீங்கள் உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. வேர்ட்ஸ்வர்த் ஒரு போயம் எழுதுறாரு, ஜான்டன் ஒரு போயம் எழுதுறாரு. ஸோ இந்த டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த நீங்கள் எழுதுகிற எழுத்துகள் எப்படி இருக்கணும்னா இம்பர்சனலாக இருக்கணும். அதாவது சப்ஜெக்டிவாக என்னோட ஃபீலிங்ஸ் இப்படி இருக்குது, நான் இதை அப்சர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு பர்சனலாக எழுதாமல் இம்பர்சனலாக எழுதணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் ஆர் இம்பர்சனல்னு சொல்லிடுறாரு. பட் நம்மளுக்கு தெரியும் ரொமான்டிக் போய்ட்ஸ் எல்லாமே பர்சனலாக தான் எழுதியிருப்பாங்க, சப்ஜெக்டிவாக எழுதியிருப்பாங்க. வேர்ட்ஸ்வர்த் ஆகட்டும், கால்ரிட்ஜ் ஆகட்டும், கீட்ஸ் ஆகட்டும். ஸோ அவங்க எல்லாத்தையும் எலியட் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இவங்க எல்லாமே கான்செப்ட் ஆஃப் இம்பர்சனாலிட்டி இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் டீபர்சனலைசேஷனும் சொல்லலாம். ஸோ இம்பர்சனாலிட்டி இஸ் ஆல்சோ கால் டீபர்சனலைசேஷன். இதை விளக்குறதுக்கு எலியட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கோட் பண்ணுறாரு. ஆக்சிஜன் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து பிளாட்டினம்ங்கிற கேட்டலிஸ்ட் வழியாக நம்மளுக்கு என்ன எண்ட் ப்ராடக்ட் கொடுக்கும்னா சல்ஃபியூரஸ் ஆசிட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிட்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரஸ் ஆசிட். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இன் த presence of platinum as catalyst gives sulfurous acid. ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடை எலியட் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா போயட்டோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸோட. சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு போயட்டோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எது வழியாக போகுது, எந்த கேட்டலிஸ்ட் வழியாக போகுது? போயட்டோட மைண்ட். ஸோ பிளாட்டினம் இஸ் கம்பேர்ட் டு போயட்ஸ் மைண்ட். ஸோ போயட்டோட மைண்ட் வழியாக போய் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற எண்ட் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். தட் இஸ் கம்பேர்ட் டு சல்ஃபியூரஸ் ஆசிட். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் சல்ஃபியூரஸ் ஆசிடில் கொஞ்சம் கூட பிளாட்டினம் இருக்காது, ட்ரேஸ் ஆஃப் பிளாட்டினமே இருக்காது. அதே போல் நம்மளோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்லையும் கொஞ்சம் கூட பொயட்டோட மைண்ட் தெரிஞ்சிடக்கூடாது. ஐ மீன் பொயட்டோட சப்ஜெக்டிவ் ஐடியாஸ். தேங்க்யூ ஆல். ஹாப்பி லேர்னிங்.